அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரம் ஹுத்பா பிரசங்கம் திகவலையிலே நடைபெற்ற மஸ்ஜிதுர் ரஹ்மானில் மஸ்ஜிதில் நடைபெற்ற ஹுத்பா சம்பந்தமாக அந்த ஆலிம், அந்த ஹுத்பாவை செய்த ஆலிம் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி அவர் மீது அங்கிருந்தவர்கள் சீற்றமடைந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்ததும் எல்லோரும் மீடியாக்கள் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு சவால் விடப்படுகிறது அந்த மௌலவியுடைய தரப்பிலிருந்து. இந்த மௌலவி செய்த பயானை கேட்காமலே அவர் மீது அபாண்டங்களையும் அவர் மீது வீண் பழியையும் சுமத்துகிறீர்கள். இதற்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நாளை மறுமையில நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று. அதன் காரணமாக இந்த பயானை முழுமையாக நான் கேட்டுவிட்டுத்தான் என்னுடைய கருத்துக்களை இங்கு நான் பதிவிடுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே, இவர் இந்த சம்பந்தப்பட்ட மௌலவி எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் சமகால சோதனை. அதுக்கு முன்னால் சொல்லிக் கொள்கிறேன், நிச்சயமாக இந்த மிம்பர் மேடைகள் என்பது அல்லாஹுடைய கட்டளைகளையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளையும் சொல்ல வேண்டிய ஒரு மிம்பர் தான் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். ஏனென்று சொன்னால் மனித சமூகம் இந்த மிம்பரின் மேடை மூலமாகத்தான் அவர்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பிரயோசனமாக ஆகரத்துக்கு பிரயோசனமாக அமைத்துக் கொள்ள வேண்டியது இந்த மிம்பர் மூலமாகத்தான். ஏனென்றால் மிம்பரில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய அச்சம் அங்கு மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வழிமுறையாக எடுத்துக் கொள்ளுங்கள், இதன் மூலமாக நீங்கள் இரு உலகத்திலையும் வெற்றி பெற முடியும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த மிம்பர் மேடைகள் இப்பொழுது எதையும் பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததன் விளைவுதான் இன்று இப்படியான சோதனைகளுக்கு, அதாவது இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சமூகத்துக்கு மத்தியிலே நாங்கள் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளையும் நாங்கள் அந்த மிம்பரின் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆகரத்துக்குரியவர்களாக மாற்றுவது இந்த சமூகத்தின் உலமாக்களுடைய பாரிய பொறுப்பு என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கு மாற்றமாக பிளவுபடுத்தக்கூடிய உம்மத்தை திசை திருப்பக்கூடிய சாதாரண பாமர மக்களை, அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய விதத்திலே என்னுடைய உரைகள் மிம்பர் மேடைகளிலே அமையக்கூடாது என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஆலிம் என்ன சொல்ல வருகிறார் என்றால் சமகால சோதனை என்ற தலைப்பில் தான் இவர் பேசுகிறார். இவருடைய பேச்சே ஒரு சமூகத்துக்கு இப்ப ஒரு சோதனையாக மாறிவிட்டது. இவர் சமகால சோதனைகளை முஸ்லிம் உம்மா சந்திக்கிறது என்று சொல்ல வந்த இவருடைய இந்த ஹுத்பா பிரசங்கமே ஒரு சமூகத்துக்கு சோதனையாக மாறிவிட்டது. அது ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டது, சர்ச்சைக்குரிய விடயமாக ஆகிவிட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் சோதனைகள், சமகால முஸ்லிம்கள் ஈமான் ரீதியாக சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனைகளுடைய வடிவங்கள் தெரியாது. அதே நேரத்தில் அந்த சோதனைகள் மூலமாக இந்த முஸ்லிம் உம்மா ஈமானை இழக்கிறார்கள் என்ற கருத்தை அழகாக ஆரம்பத்தில் சொல்லி வந்து இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபியுடன் உரையாடி அந்த சம்பாசனையை மேற்கோள் காட்டி எல்லாரும் நலவை பற்றி கேட்கிறார்கள், நன்மையை பற்றி கேட்கிறார்கள். ஆனால் தீமையை பற்றி சோதனையிலிருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்றது, தீமையிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்றது என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நபியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வியை வைத்து அந்த சம்பவத்தை வைத்து அதுக்குள்ளே இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த சோதனை இந்த முஸ்லிம் உம்மத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன சோதனை என்று சொன்னா அது இன்றைக்கு இந்த ஈரானிலே வாழக்கூடிய இந்த ஷியாக்கள் இவர்களுடைய சோதனை தான் அது என்று இவர் அதை இந்த சம்பவத்தை வைத்து மேற்கோள் காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, நேரடியாக ஈரானை எதிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் பேச வேண்டிய ஒரு தலையங்கம் அல்ல இது. ஷியாக்களை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் அல்ல இது. இப்பொழுது உலகமே சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பின்னால் நான் சொல்லுவேன், இந்த கட்டத்தில் இப்படியான நச்சு கருத்துக்களை சமூகத்துக்கு மத்தியிலே பேசுவது பொருத்தம் அல்ல என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே என்ன செய்கிறார், இப்பொழுது இவர் இந்த பிரச்சனை இந்த ஷியாக்களுடைய பித்னா தான் என்று சமூகமயப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றால் முஸ்லிம்களுடைய அந்த முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டு அவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய அந்த பயான், அந்த சம்பவத்தினூடாக இவர் சொல்ல வருகின்ற விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு எங்க ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது?
தலைமைத்துவம் இங்கு இருக்கிறது. நாங்கள் சொல்லவில்லை இமாம் ஹாமினி அவர்களை நீங்கள் தலைவராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இந்த நாட்டுடைய ஜுமியத் உலமா சொல்லவில்லை. இந்த நாட்டில் யாரும் இந்த அமைப்புகளும் சொல்லவும் இல்லை. இதுவரைக்கும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏகாபத்திய இந்த அமெரிக்காவுக்கும் கொடூர மனம் கொண்ட இஸ்ரேல் குழந்தைகளை கொண்டு குவிக்கக்கூடிய, சிறார்களை கொண்டு குவிக்கக்கூடிய, அதே நேரத்தில் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய, அந்த பாலஸ்தீன மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய கொடூர உள்ளம் கொண்ட இந்த இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு ஈரான் போராடுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. நாங்கள் யாரும் இதன் மூலமாக, இந்த யுத்தத்தின் மூலமாக இங்கே யாரும் ஷியாக்களாக மாறவும் இல்லை, தீயவர்களாக மாறவும் இல்லை. நீங்க வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டிய முறையோடு நீங்கள் வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர இந்த கட்டத்தில் நீங்க உங்களுடைய நச்சு கருத்தை சமூகத்துக்கு மத்தியிலே வீசுவதனால் இந்த சமூகத்திலே நலவையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இதன் மூலமாக நீங்களே உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த கருத்தை சொல்ல வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முஸ்லீம் உம்மத்துக்கு நான் கேட்கிறேன், முஸ்லீம் உம்மத்துக்கு இங்க ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாதனால் அந்த சமுதாயம் சீரழிந்து கிடக்கிறது. அரபு நாடுகள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்ந்த பூமி, குர்ஆன் அருளப்பட்ட பூமி, நபியுடைய நபிமார்களுடைய பாதங்கள் படிந்த இடங்கள், அந்த ரசூலுல்லாஹுடைய ரௌலா ஷரீஃப் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த புனித இடங்கள் எல்லாம் இஸ்லாத்தை எத்தி வைத்த அந்த பூமியில அந்த பூமி இப்பொழுது மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பூமியுடைய கண்ணியம் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் இன்றைக்கு இந்த ஏகாபத்திய நாடுகளுக்கு, இந்த கொடுங்கோல், இந்த மோசமான இஸ்ரவேலர்களுக்கு அடிவருடுகளாக, அடிமைகளாக, அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதான் மிகவும் மனவேதனை அளிக்கிறது. அவர்களுடைய விருப்பங்களை அந்த அரபு மண்ணிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சொன்னா விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அங்கு தியேட்டர்கள், சினிமா தியேட்டர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இருந்து உல்லாசமாக இருக்கக்கூடிய இடங்களாக அந்த இடங்களை ஆக்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய தொல்பொருள் அந்த நிலையங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பெண்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எந்த விதமான தன்னுடைய கவலையை, பாலஸ்தீனை பற்றி எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல், அதாவது தன்னுடைய வாயினால், தன்னுடைய ஆயுதம் பலம் இருக்குது, அதை விட்டுட்டு ஒரு வாயினால கூட எதிர்ப்பு வார்த்தை கூட சொல்லாம இந்த அளவுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தான் பயப்படுவோம், படைத்த ரப்புக்கு தான் நாங்கள் அடிமையாக இருப்போமே தவிர வேற யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி துணிந்து வந்து அந்த ஈரான் நாடு இந்த தீய சக்திகளுக்கு எதிராக, ஏகாபத்தியத்துக்கு எதிராக போரிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவர்கள் ஏன் ஒரு அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், அவர்கள் போராடுகிறார்கள். அதற்காக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஈரான்ல 160 குழந்தைகள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? அவர்கள் சியாக்களா, சுன்னிகளா, அவர்களுக்கு என்ன தெரியும்? அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி அநியாயங்களை செய்யக்கூடிய, அக்கிரமங்களை செய்யக்கூடிய, அட்டூழியங்களை செய்யக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இந்த ஈரான் நாடு போராடுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்துடைய அறிஞர்கள் கூட அந்த கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த ஈரானுடைய இந்த ஒத்துமையை, ஈரானுடைய இந்த உண்மையிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஈமானிய அந்த பற்றை, அவர்கள் போராடுகின்ற அந்த போராட்டம் அது பாலஸ்தீன் மண்ணுக்காக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று எல்லோரும் முன்வந்த நிலையில நீங்க அந்த ஈரானை கேவலமாக, அசிங்கமாக ஷியாக்களுடைய நாடு என்று வரலாறுகளை நீங்கள் இப்பொழுது சொல்லி நீங்கள் உம்மத்தை, சமூகத்தை வழி கெடுக்க நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஷியா சுன்னிகளை பேசக்கூடிய நேரம் இது அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இமாம் ஹாமினி அவர்கள் எங்கும் சொல்லவில்லை என்ன நீங்க பின்பற்றுங்க, என்ன தலைவராக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்படி தவறான ஒரு பின்பத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள்? முஸ்லிம்கள் எல்லாம் இமாம் ஹாமினி அவர்களை தலைவராக எடுத்துக் கொண்டார்கள் போன்ற ஒரு பின்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? எங்களுக்கு இமாம் ஹாமினி அவர்கள் தலைவரும் அல்ல, உலகத்துடைய யாரும் தலைவர்கள் அல்ல, எங்களுக்கு சமூகத்தின் வழிகாட்டியும் அல்ல. எங்களுக்கு வழிகாட்டி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான். அவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக, எங்களுடைய வழிகாட்டிகளாக நாங்கள் எடுத்திருக்கிறோமே தவிர அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் தான் எங்களுடைய வழிகாட்டிகளாக நாங்கள் எடுத்திருக்கிறோமே தவிர வேற யாரையும் நாங்கள் எடுப்பப் போவதில்லை என்பதை அன்பு சகோதரர்களே, சம்பந்தப்பட்ட அந்த ஆளின் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மான் அல் ஃபாரிசி, அவர் இங்கிருந்து வந்தவர், ஈரானிலிருந்து வந்தார், 200 வருஷம் வாழ்ந்தவர்கள். அவர்கள் வந்து நபியை கேள்விப்பட்டு நபியிடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் பஷாரத்து சொன்னார்கள். இந்த அளவுக்கு சொன்னா, நீங்க சுரையா என்ற நட்சத்திரத்தில் அறிவிருந்தாலும் அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பஷாரத்து சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், அதன் வெளிப்பாடு தான் இதை நீங்க பார்க்க முடியும். ஈரான்ல சுபஹானல்லாஹ் எல்லாரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லாரும் ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள், நவீன ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த ஏகாபத்திய அமெரிக்காவே இஸ்ரேலையே பயப்படும் அளவுக்கு, அவர்களே இவ்வளவு பெரிய ஆயுதத்துல இவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா என்று அவர்களை பயப்படும் அளவுக்கு அவர்களுடைய அந்த
அறிவும் ஆற்றலும் இருப்பது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த பஷாரத்துடைய வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் இப்பொழுது இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய ஆதரவையும் நாங்கள் கொள்கை ரீதியாக பார்க்காமல், நாங்கள் எங்களுடைய முஸ்லிம்கள், ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை ஏற்று ரப்பாக ஏற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள். சில விடயங்கள் அந்த ஈரானில் 90 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். பல கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். பல இஸ்னா ஷரியா அந்த இமாமத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் ஹாமினி அவர்கள் இதுவரைக்கும் அதாவது ஆயிஷா நாயகி மீது எந்த விதமான ஒரு அவதூறையும் அவர்கள் சொன்னது கிடையாது. அதே போல சஹாபாக்கள் மீது தீய கருத்துக்களை நச்சு கருத்துக்களை கக்கியது கிடையாது, காட்ட முடியாது நீங்க. எனவே அந்த கொள்கையிலிருந்து அவர் விலகி கொண்டதாக, அது சரியில்லை என்பதை அவர் உணர்ந்து அதிலிருந்து அவர் விலகி கொண்டதாக ஒரு கட்டத்தில் அவரே பேசியிருந்தார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எப்படி எங்கள் நாட்டில் பல அமைப்புகள் இருக்கிறதோ அதே போல ஈரானிலும் இருக்கிறார்கள். எனவே நான் ஷியாக்களை அவருடைய கொள்கைக்கு நான் ஆதரித்து பேசவில்லை. இந்த கட்டத்தில் இப்பொழுது உலகம் ஒரு பயங்கரமான கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக முஸ்லிம்களுக்கு சோதனை என்ற அமைப்பு, முஸ்லிம் மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவருக்கும் சோதனையாக இருக்கிறது என்று சொன்ன இந்த பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டில் கூட, அதாவது முஸ்லிம்கள் மீது கை வைத்தால் நாங்களும் அதனால் பாதிக்கப்படுகிறோம் என்று நினைக்கும் அளவுக்கு அல்லாஹு தஆலா நிலைமையை இன்றைக்கு வச்சிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முஸ்லிம்கள் மீது கை வைத்தால், இப்ப ஈரான் மீது இந்த ஏகாபத்திய நாடு கைவித்திருக்கிறது, இஸ்ரேல் கைவித்திருக்கிறது. இதனால் இவர்களுடைய இந்த செயலினால் இந்த உலகமே பெரிய பாரிய ஒரு நஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இன்று இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சொல்லும் அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய ஆதரவையும் அன்பையும் இரக்கத்தையும் அந்த ஈரான் மீது நாங்கள் காட்டியே ஆக வேண்டும் என்பதை இந்த தருணம் நிச்சயமாக எங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காட்ட வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக நான் சொல்கிறேன், அடுத்ததாக இவருடைய பயான்ல லெபனான், ஈராக், சிரியா, யமன் சம்பந்தமாக பேசியிருந்தார். இது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பிளவுகள். இது வேறொரு தலைப்புல பேச வேண்டியது ஒழிய இந்த சந்தர்ப்பத்தில் பேசக்கூடிய ஒரு விடயம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள் என்றால் அது வந்து ஷியாக்களா? அபுல் நினைக்கிறேன் ஃபஜ்ருடைய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மரணிக்கவில்லை. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன கொண்டது வந்து ஒரு முஸ்லிமா ஒரு காஃபிரா? அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இல்ல உங்களை கொலை செஞ்சது ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. அப்ப ஒரு நெருப்பு வணங்கினாதான் உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுகிறார். அலி ரலியல்லாஹு அவர்களும் சகோதரர்களே, அவர்களும் ஷியாக்களால் கொலை செய்யப்படுகிறார்கள். இல்லை, அவர்களும் நெருப்பு வணங்கி ஒரு முஸ்லிமாலே அல்ல, ஒரு காஃபிரால தான் கொலை செய்யப்படுகிறார். நெருப்பை வணங்கக்கூடியவர். இப்படி நாங்க பார்க்கும் பொழுது இதை நாங்க ஆழமாக வேற தலைப்புல பேச வேண்டிய ஒரு செய்தி. இந்த சந்தர்ப்பத்துல உலகமே இன்றைக்கு அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில், அரபு நாடுகளே அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில், ஈரான் என்ற நாடு தலை நிமிர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நாங்கள் அடிபணிவோம், உங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று துணிந்து இந்த யுத்தகலத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் யூதனுக்கு ஆதரவளிப்பதா இவர்களுக்கு ஆதரவளிப்பர் சொன்னார். இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றவர்கள். எனவே இவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு இதில் வழங்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது போன்ற நிலைமைகள்ல சம்பந்தப்பட்ட மௌலவி அவர்கள் உங்களுக்கு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் பேசும் பொழுது உலகத்தை அறிந்து, உலகத்துடைய நிலைப்பாட்டை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக சமூகத்துக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, இது போன்று நீங்கள் சமூகத்தில் ஒரு தூர நோக்கி இல்லாமல் பேசுவதன் விளைவாக நிச்சயமாக நீங்கள் இந்த சமூகத்தில் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சமூகத்துக்கு நலவு சொன்னதாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக இதன் மூலமாக நீங்கள் இழிவைத்தான் அடைய முடியும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பிரயோசனமான செய்திகளை மிம்பர் மேடைகள் என்று சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அதே போன்று அல்லாஹ் இந்த தீய சக்திகள், இந்த அமெரிக்கா ஏகாபத்திய நாடு, கொடூர உள்ளம் கொண்ட இஸ்ரவேல், இவர்களுக்கு இதாயத்தில் என்றால் இவர்களை அழித்துவிடு, பாலஸ்தீன மக்களுக்கு நீ மேலான அன்பையும் இரக்கத்தையும் காட்டு என்று சொல்லியவனாக முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் நம்ம அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து, எங்களுடைய நியத்துகள் எண்ணங்கள் கபூல் செய்து எங்களுக்கு ஆகிரத்தில் வெற்றியை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.